அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பிரசித்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with him. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in it as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us what debits as we forgive what debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Ezekiel 48 அதிகாரம் 1 முதல் 35 வசனம் வரை. Ezekiel 48 verse 1 to 35. Verse 1. கோத்திரங்களின் நாமங்களாவன: வடமுனை துவங்கி அமோத்துக்கு போகிற எத்தேலான் வழியின் ஓரத்துக்கும் அத்சார் என்னும் இன்னுக்கும் அமோத்துக்கும் வடக்கே இருக்கிற தமஸ்குவின் எல்லைக்கும் உள்ளாக கீழ் திசை துவங்கி மேற்திசை மட்டும் தானுக்கு ஒரு பங்கும். Now those are the names of the tribes from the north end to the coast, of the way to the heathland, as one getteth to the Hamath, and Aziri, the border of the Damascus, northward to this coast of the Hamath. For those are this side, east and west, a protein for dawn. வசனம் 2. தானின் எல்லை அருகே கீழ் திசை துவங்கி மேற்திசை மட்டும் ஆசாருக்கும் ஒரு பங்கு. And by the border of the town from this east side and to the west side, a protein for the Asher. வசனம் 3. ஆசரின் எல்லை அருகே கீழ் திசை துவங்கி மேற்திசை மட்டும் நப்தலிக்கு ஒரு பங்கு.
and by the border of the Hazar from the east side even unto the west side, a protein for the Naphtali. வசனம் 4. நப்தலியின் எல்லை அருகே கீழ் திசை துவங்கி மேற்திசை மட்டும் மனாசேக்கு ஒரு பங்கு. And by the border of the Naphtali from the east side and to the west side, a protein for the Manasseh. வசனம் 5. மனாசேயின் எல்லை அருகே கீழ் திசை துவங்கி மேற்திசை மட்டும் எப்ரேமுக்கு ஒரு பங்கு. And by the border of the Manasseh from the eastern side and to the western side, a protein for the Ephraim. வசனம் 6. எப்ரேமின் எல்லை அருகே கீழ் திசை துவங்கி மேற்திசை மட்டும் ரூபனின் ஒரு பங்கு. And by the border of the Ephraim from the east side even unto the west side, a protein from the Reuben. வசனம் 7. ரூபன் எல்லை அருகே கீழ் திசை துவங்கி மேற்திசை மட்டும் யூதாவுக்கு ஒரு பங்கு உண்டாவதாக. And by the border of the Reuben from the east side and to the west side, a protein for the Judah. வசனம் 8. யூதேயாவின் எல்லை அருகே கீழ் திசை துவங்கி மேற்திசை மட்டும் நீங்கள் அற்பீதாமுக்கு வேண்டிய பங்கு இருக்கும். அதுவே 25,000 கோல் அகலமும் கீழ் திசை துவங்கி மேற்திசை மட்டும் இருக்கிற பங்குகளில் ஒவ்வொன்றுக்கும் சரியான நீளமும் பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவே இருப்பதாக. And by the border of the Judah from the east side and to the west side shall be this offering, which he shall offer of 5 end and 20,000 feeders in the breadth and the longest, as one of the other part from the east side and to the west side, and the sanctuary shall be in the midst of it. வசனம் 9. இதில் கர்த்தருக்கு நீங்கள் அற்புதமாக்கு வேண்டிய பங்கு 25,000 கோல் நீளமும் 16,000 கோல் அகலமாய் இருப்பதாக. And Habelan's that he shall offer unto this Lord shall be after 5 and 20,000 in longest and 10,000 in the border. வசனம் 10. வடக்கே 25,000 கோல் நீளமும் மேற்கே 26,000 கோல் அகலமும் கிழக்கே 24,000 அகலமும் தெற்கே 24,000 கோல் நீளமும் இருந்து பரிசுத்த நிலமானது ஆசாரியர்களுடையதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவிலே இருப்பதாக. And for them and even for the priest shall be this holy tribulation towards the north 5 and 20,000 in the longest, and the towards the west then thousands in the border, and the towards the east 10,000 in the border, and toward the south 520,000 in the longest, and the sanctuary of this Lord shall be in the midst thereof. வசனம் 11. இஸ்ரவேலின் புத்திரர்கள் வழித்தப்பி போகையில் லேவியர்கள் வழித்தப்பி போனது போல வழித்தப்பி போகாமல் என் காவலையை காத்து கொண்ட செதேக்கியின் புத்திரராகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு அது உரியதாகும். It shall be for the priest that have the sanctify of the sons of the Zulok, which have the keep it my charge, which and went not an astray, when the children of the Israel went astray, as the Levites went astray. வசனம் 12. அப்படி தேசத்திலே அற்புதமாக்கப்படுகிறதிலே மகா பரிசுத்தமான பங்கு அவர்களுக்கு லேவியர்களுடைய எல்லை அருகே இருப்பதாக. And its tribulation of the lands that is the afraid shall be the unto them the things most and holy by the borders of the Levites. வசனம் 13. ஆசாரியரின் எல்லைக்கு எதிராக லேவியர்கள் அடையும் பங்கு 25,000 கோல் நீளமும் 16,000 கோல் அகலமாக இருக்க வேண்டும். நீளம் 25,000 கோலும் அகலம் 16,000 கோலும். And over against the border of the priest and the Levites shall have the 5 and 20,000 in longest, and 10,000 in the border,
All the long it shall be 520,000 and the border 10,000. வசனம் 14. அவர்கள் அதிலே ஒன்றையும் விற்கவும் தேசத்தின் முதல் விளைவை மாற்றவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் தகாதது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. And they shall of it nature, exchanging their alienate the first fruits of the land, for it is holy unto the land. வசனம் 15. 25,000 கோலுக்கு எதிராக அகலத்திலே மீதியாயிருக்கும் 5,000 கோல் வெண்ணென்றால் பரிசுத்தமாயிராமல் குடியேறும் நகரத்திற்கு வெளி நிலங்களுக்கும் விட வேண்டும், நகரம் அதன் நடுவிலே இருப்பதாக. And the 5,000 that are left in the bread over against the 520,000 shall be the preference place for the city, for the dwelling, and for the suburbs, and the city shall be in the midst thereof. வசனம் 16. அதன் அளவுகோலாவன வடபுறமும் 4 நகரத்தை 4,100 கோலும் 90 புறம் தென்புறமும் 4,100 கோலும் கீழ்புறமும் 4,100 கோலும் மேற்புறம் 4,100 கோலும். And those shall be these measures thereof: the north side 4,000 for 500, and south side for 4,500, and east side for the 4,500, and west side for the 4,500. வசனம் 17. நகரத்தின் வெளிநிலங்கள் வடக்கேயும் 250 கோலும் தெற்கேயும் 250 கோலும் கிழக்கேயும் 250 கோலும் மேற்கேயும் 250 கோலும் ஆயிருப்பதாக. And the suburbs of the city shall be the truwards the north 250, and the truwards the south and 250, and toward the east 250, and the toward the west 250. வசனம் 18. பரிசுத்த அறுபது நிலத்திற்கும் எதிராக நிலத்திலே மீதியானது கிழக்கே 16,000 கோலும் மேற்கே 16,000 கோலும் அது பரிசுத்த அறுபது நிலத்திற்கு எதிராயிருக்கும். அதன் வருமானமும் நகரத்திற்காகவே ஊழியம் செய்பவர்களுக்கும் ஆகாரமாயிருப்பதாக. And the residue in the land over the against this habitation of the holy protection hall be 10,000 eastward, and 10,000 and westward, and shall be over against the habitation of the holy protection, and the increase thereof shall be for the food unto them that serve the city. வசனம் 19. இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து குறிக்கப்பட்ட சில நகரங்களுக்காக பணிவிடை செய்பவர்கள். And they that serve the city shall serve it out of all the tribes of the Israel. வசனம் 20. அறுபது நிலம் அர்பீத நிலம் அனைத்தும் 25,000 கோல் நீளமும் 25,000 கோல் அகலமும் இருக்க கடவுது. பட்டணத்தின் காணி உட்பட இந்த பரிசுத்த அறுபது நிலமும் சதுரமாய் இருக்க வேண்டும். All the ablution shall be 520,000 by 520,000 he shall offer this holy oblation 4 squares with the possession of the city. வசனம் 21. பரிசுத்த அர்பீத நிலத்துக்கும் நகரத்தின் காணிக்கும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அர்பீத நிலத்தினுடைய 25,000 கோலின் முன்புறமாக கிழக்கே எல்லை மட்டுமாக மேற்கே 25,000 கோலின் முன்புறமாக மேற்கே எல்லை மட்டும் மீதியாயிருப்பது 16,000 அதிபதியினுடையது.
கோத்திரங்களுக்கும் எதிரான அது அதிபதிகளுடையதாக இருப்பதாக. அதற்கு நடுவாக பரிசுத்த ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலமும் இருக்கும். And the reserve shall be for the praise on the one side and the another of the holy oblation. And the position of the city over against the 520,000 of the oblation toward the east border, and the west were over against the 520,000 toward the west border, and over against this protection for the princes, and it shall be the holy oblation. And the sanctuary of the house shall be in the midst thereof. வசனம் 22. அதிபதியினுடையதாயிருக்கும் நடுவே இருக்கும் லேவியரின் காணி துவங்கியும் நகரத்தின் காணி துவங்கியும் யூதேயாவின் எல்லைக்கும் பெஞ்சமின் எல்லைக்கும் நடுவாய் இருக்கிறது அதிபதிகளுடையது. Moreover, from this position of the Levites, and from the position of the city being in the midst of that and which is the princes, but when the border of the Judah and the border of the Benjamin shall be for the princes. வசனம் 23. மற்ற கோத்திரங்களுக்கு உண்டாகும் பங்குகளாவன கிழக்கு திசை துவங்கி மேற்கு திசை மட்டும் பெஞ்சமினுக்கு ஒரு பங்கும். As for the rest of these tribes, from the east side and to the west side, and Benjamin shall and have the possession. வசனம் 24. பெஞ்சமின் எல்லை அருகே கீழ் திசை துவங்கி மேல் திசை மட்டும் சிமியோனுக்கும் ஒரு பங்கு. And by the border of the Benjamin, from this east side and to the west side, Simeon shall and have the protein. வசனம் 25. சிமியோனின் எல்லை அருகே கீழ் திசை துவங்கி மேல் திசை மட்டும் இசக்காருக்கு ஒரு பங்கு. And by the border of the Simeon, from the east side and to the west side, and lancers as the protein. வசனம் 26. இசக்காரின் எல்லை அருகே கீழ் திசை துவங்கி மேல் திசை மட்டும் செபுலோனுக்கு ஒரு பங்கு. And by the border of the Issachar, from the east side and to the west side, and Zebulun a protein. வசனம் 27. செபுலோனின் எல்லை அருகே கீழ் திசை துவங்கி மேல் திசை மட்டும் காத்துக்கு ஒரு பங்கு உண்டாயிருப்பதாக. And by the border of the Zebulun, from the east side and to west side, and God a protein. வசனம் 28. காத்தின் எல்லை அருகே தென் திசை தென் முழு யாங்கிய தெற்கு எல்லை தமர் துவங்கி காதேசுள்ள சண்டை முட்டுகளின் தண்ணீர்கள் மட்டாகவும் பெரிய சமுத்திரம் மட்டாகவும் போகும். And by the borders of the Gads, at the southward the border shall be even from the Tamar, and to the west waters of the Straph in the Cades, and to this rivers towards the Great Sea. வசனம் 29. சுதந்திரிக்கும்படி இதுவே நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் சீட்டு போட்டு பங்கிடும் தேசம் இவைகளே அவர்களின் பங்குகள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். This is the land which he shall and divide by the Lord unto the tribes of the Israel for inheritance, and those are there and protection, said the Lord God. வசனம் 30. நகரத்தினின்று புறப்படும் வழிகளாவன வடப்புறத்திலேயே 4005 கோலின் அளவு உண்டாயிருக்கும். And those are this going out the city, and the north side 4500 measure. வசனம் 31. நகரத்தின் வாசல்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய நாமங்கள் படி பெயர் பெற கடவது. வடக்கே ரூபனுக்கும் ஒரு வாசல், யூதேயாவுக்கு ஒரு வாசல், லேவிக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. And the gates of the city shall be after the names of the tribes of the Israel,
their gates northward, and one gate of the Reuben, and gate of the Judah, one gate of the Levi. வசனம் 32. கீழ்ப்புறத்திலேயே 4005 கோல், அதிலே யோசேப்புக்கு ஒரு வாசல், பெஞ்சமினுக்கு ஒரு வாசல், தானுக்கு ஒரு வாசல், 3 வாசல்கள் இருப்பதாக. And its east side for the 1503 gates, and 1 gates of the Joseph, and 1 gates of Benjamin, and 1 gates of Dan. வசனம் 33. தென்புறத்திலே 4500 கோல், அதிலே சிமியோனுக்கு ஒரு வாசல், இசக்காருக்கு ஒரு வாசல், செபுலோனுக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. And it the south side for the 1500 measure, and their gate 1 gates of the Simeon, and 1 gates of Issachar, 1 gates of Zebulun. வசனம் 34. மேற்திசையிலே 4500 கோல், அதிலே காத்துக்கு ஒரு வாசல், அசருக்கு ஒரு வாசல், அப்தலிக்கு ஒரு வாசல், ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. And the west side for the Mesed 500 with 3 gates, and gates, Cots and gates, and Asher and gates, and Naphtali. வசனம் 35. சுற்றிலும் அதன் அளவு 16000 கோல் ஆகும். அந்த நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்று பெயர் பெறும். Its was on around about the 18,000 measure. Name of the city from the days shall and be, the Lord is there. Okay. இதுக்கப்புறம் டானியல் அதிகாரத்துக்குள்ளே போகிறோம். முடிஞ்சுது. கடைசியில் யெகோவா ஷம்மான்னு சொல்லி அந்த நகரத்துக்கு பேரிட கூட சொல்கிறாரு. ஆனால் இங்கிலீஷில் அதில் வரல. ஏன் வரல? அந்த நேம் வந்து பரிசுத்தமாக பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராமேஷ் புக்ஸ் வாசிப்போம். ரியான். அவள் ஒரு தலையசைப்பை சமாளித்து, அவன் தன் இதயத்தில் விட்டு சென்ற விரிசல்களை பாதுகாப்பது போல் தன் கைகளை மார்பில் அணைத்து கொண்டாள். ஒரு கணம் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டபோது அவள் தோல் அவன் பார்வையில் அரிக்கத் தொடங்கியது. நிச்சயமாக ரியான் உட்பட அனைவருக்கும் அவளுடைய இதயம் அவள் விலா எலும்பு கூண்டில் அடிப்பதை கேட்க முடிந்தது. அனைவரின் பார்வைகளின் இடையிலிருந்து தப்பிக்க வீட்டை விட்டு வெளியேறி வீடு வரை ஓட விரும்பினாள். சாப்பிட தயாராகலாம், வெர்னா அறிவித்தாள். லோரின் திடுக்கிட்டு குதித்தாள். முதல் முறையாக மேஜை ஏற்கனவே அமைக்கப்பட்டிருப்பதை அவள் கவனித்தாள். அவள் வெர்னாவை நோக்கி திரும்பினாள். நான் என்ன செய்ய முடியும்? குளிர்சாதன பெட்டியின் மேல் அலமாரியில் 2 கொள்கலன்களை காண்பீர்கள். ஒன்றில் மக்கரோனி சாலட் உள்ளது, மற்றொன்றில் உருளைக்கிழங்கு சாலட் உள்ளது. அவர்களுக்கு இடையே 4 பெண்களும் மதிய உணவு, சிப்ஸ், பிரெட்சல்ஸ் மற்றும் ரோல்ஸ் ஆகியவற்றை சாலட்களுடன் கொண்டு வந்தனர். லோரீன் ஒரு கவுண்டரில் கூடுதலாக ஒரு தண்ணீர் குடத்தை வைத்துவிட்டு பின்னர் மேசையை நோக்கி திரும்பினார். மற்ற பெண்கள் ஏற்கனவே தங்கள் இடங்களை எடுத்துவிட்டனர். மேலும் ரியானுக்கு அருகில் காலியாக இருந்த ஒரே நாற்காலி இருப்பதை உணர்ந்ததும் அவள் உள்ளுக்குள் முணுகினாள். லோரீன், உட்காருங்கள், டாட் ஊக்கமளிக்கும் பார்வையுடன் கூறினார். Ryan. She managed a nod, hugging her arms to her chest as if guarding the cracks he'd left in her heart. A moment passed as they looked at each other, and her skin started to itch under his stare. Surely everyone, including Ryan, could hear her heart hammering against her rib cage.
She wanted to rush out of the house and run all the way home just to escape the weight of everyone's stares. "Let's get ready to eat," Verna announced, and Lorraine jumped with a start. For the first time, she noticed the table was already set. She turned to Verna. "What can I do to help?" "You'll find 2 containers on the top shelf in the refrigerator. One has macaroni salad, and the other has potato salad." Between them, the 4 women brought out lunch meat. Chips, pretzels, and rolls along with the salads. Lorraine set an extra pitcher of water on a counter, then turned toward the table. The other women had already taken their places. And when she realized the only empty chair was beside Ryan, she inwardly groaned. "Have a seat, Lorraine," Dad said with an encouraging look. பியானோ கிளாஸ் பற்றி புக்ஸ். ரேபிள் கிளெஃப் ஜி கிளெஃப் என்று அழைக்கப்படுவதைப் போலவே பாஸ் கிளெஃப் எஃப் கிளெஃப் என்று அழைக்கப்படுகிறது. பாஸ் கிளெஃப் சின்னம் எஃப் குறிப்புகளுக்கான கோட்டைச் சுற்றி சுழல்கிறது மற்றும் அதே கோட்டிற்கு சற்று மேலேயும் கீழேயும் ஒரு ஜோடி செங்குத்து புள்ளிகளை கொண்டுள்ளது. முதலில் பாஸ் கிளெப்பிற்கான சின்னம் எஃப் என்ற எழுத்தைப் போலவே இருந்தது, ஆனால் அது பல ஆண்டுகளாக பல மறு செய்கைகள் மூலம் மாறியது. எஃப்பில் உள்ள கிடைமட்ட கோடுகள் இறுதியில் ஒரு பெருங்குடலை போன்ற ஒரு ஜோடி செங்குத்து புள்ளிகளாக மாறியது. எஃப்பின் செங்குத்து கோடு பின்னோக்கி சற்று சாய்ந்த எழுத்து சி ஐ ஒத்திருக்கும் வரை மிகவும் பகட்டான வளைந்த சின்னமாக மாறியது. இருப்பினும், நீங்கள் புள்ளிகளை ஒரு ஜோடி கோடுகளுடன் பாஸ் கிளெப்பின் முக்கிய சின்னத்துடன் இணைத்தால் எஃப் எழுத்துடன் ஒற்றுமைகளை காண்பது எளிது. குறிப்புகள் மற்றும் குறிப்பு மதிப்புகள் தாழ் இசையின் தண்டுகளில் வைக்கப்பட்டுள்ள குறிப்புகள் ஒரு கருவியால் இசைக்கப்படும் பெரிய அமைப்பிற்குள் ஒவ்வொரு தனித்துவமான இசை ஒலியையும் குறிக்கின்றன. பெரும்பாலான குறிப்புகள் ஒரு ஓவல் அல்லது முட்டை வடிவத்தால் சித்தரிக்கப்படுகின்றன. Similar to how the treble clef is known as the G clef, the bass clef is called the F clef. The bass clef symbol loops around the line for F notes and has a pair of vertical dots just above and below the same line. Originally, the symbol for the bass clef looked like the letter F. But it transformed through many iterations over the years. The horizontal lines on the F eventually became a pair of vertical dots, similar to a colon. The vertical line of the F changed into a more stylized, curved symbol until it resembled a backward, slightly askew letter C. However, if you connect the dots to the main symbol of the bass clef with a pair of lines, it's easy to see similarities to the letter F. Notes and note values. Notes placed on the staves of sheet music represent each unique musical sound within the larger composition played by an instrument. Most notes are depicted by an oval or ovoid. கான்செப்ட்ஸ் 4 புக்கு இன்ட்ரடக்ஷன் படித்து அறிமுகத்தை படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நாலுலேருந்து சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணலாம் 4 புக்குக்கும். ஓகே, படிக்கலாமா? அதாவது ஃபஸ்ட்டு லைனும் செகண்ட் லாஸ்ட் பேஜில் லாஸ்ட் லைனும். ஓகே, லைன் நோ பல சாரணர்களைப் போலவே எனது 18வது பிறந்த நாளுக்கு சற்று பின்பு ஒரு இளைஞன் பல சரணர் விருதை பெறக்கூடிய கடைசி நாளான இகில் தரவரிசைகளான கடைசி தேவைகளை நான் முடித்தேன்.
அந்த அசாதாரண தலைவர்களின் பார்வையில் மூலம் ஒரு பொதுவான மதிப்புகளின் தொகுப்பு, ஒரு தேசமாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பது நாம் அனைவரும் புரிந்து கொள்ளவோம் என்று நம்புகிறேன். இது ஒரு புக்கு முடிஞ்சுது. அடுத்த ஒரு புக்கு 2011 கோடையில் ஸ்டார்பர்ட்ஸ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 3 கணினி அறிவியல் தொகுப்புகளின் வீடியோவை பதிப்புகளை உலகிற்கு முக்கிய முடிவு செய்தனர். முதலில் பள்ளிகளின் ஓப்பன் கிளாஸ் ரூம் காற்றால் புரோட்டல் வழியாக வழங்கப்பட்டது. கடைசி லைன். ஆனால் மோக்குகள் எங்கு இருந்து வந்தன? அவைகள் அதை கொண்டு உள்ளன. அவைகள் என்ன சவால்களை எதிர்கொள்கின்றன? அவைகள் எங்கு செல்கின்றன என்பதில் ஒரு அடித்தளத்துடன் வாசகர்கள் இந்த நம்பிக்கைக்குரிய மற்றும் இன்னும் சத்தியமான புரட்சிகரமான புதிய கற்றல் முறையில் தங்கள் சொந்த ஈடுபாடு குறித்து சிறந்த முடிவுகளை எடுப்பதற்கான சிறந்த வாய்ப்புகள் பெறுவார்கள். இது ஒரு புக்கு முடிஞ்சது. அடுத்த புக்கு அறிமுகம். வர்ஜீனியாவிலே ஒரு செல்வந்தரும் நல்ல தொடர்புகளை கொண்டவருமான தோட்டக்காரரின் காலனித்துவ மகன் ஒரு முறை தனது ஆங்கிலன் ரெக்டருடன் இங்கிலாந்து திருச்சபைக்கு வெளியே ரட்சிப்பை கண்டு பிடிக்க முடியுமா என்று கேட்டார். இந்த புக்குக்கு கடைசி லைன். ஒருவேளை ஆங்கிலம் பேசும் மக்களின் அடுத்த பெரிய வரலாறு ஒரு இந்தியர் அல்லது தென்னாப்பிரிக்கர்களில் எழுதப்படலாம். அது செய்யப்பட வேண்டிய வேலை. அடுத்த ஒரு புக் அறிமுகம். அமெரிக்காவில் கல்வி சூழ்நிலை மாறி வருகிறது. எனவே எங்கள் இருக்கை பெல்ட்டுகளை கட்டுங்கள். இது ஒரு சமாதானம் மற்றும் கல்வி சார்ந்த பயணமாக இருக்கும். அவ்வளோதான்.